வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தேசிய பத்திரிகையாளர்கள் தினம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஊடகத்துறையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவையில் அரசு சார்பில் பழங்குடியினர் கௌரவ தின விழா, முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. புதுவையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தனியார் மதுபான கடையை அகற்ற கோரிக்கை. பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தேசிய பத்திரிகையாளர் தின நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கருத்தை வடிவமைப்பதிலும் தகவலறிந்த சமூகத்தை உருவாக்குவதிலும் நிர்வாகத்தில் பொறுப்புணர்வை நிலைநிறுத்துவதிலும் ஊடகங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஊடகங்களின் மீது பொதுமக்களுக்கு உள்ள நம்பிக்கையே ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் அடித்தளத்தை உருவாக்குகிறது. உண்மை, துல்லியம் மற்றும் பாரபட்சமற்ற தன்மை ஆகியவற்றை நிலைநிறுத்துவது ஊடகங்களின் தொழில்முறை கடமை மட்டுமல்ல, அது தேசத்திற்கும் அதன் மக்களுக்குமான ஒரு தார்மீக அர்ப்பணிப்பாகும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, அதிகரித்து வரும் தவறான மற்றும் உண்மைக்கு மாறான செய்தி பரவல்களுக்கு மத்தியில் தங்கள் மீதான நம்பகத்தன்மையை பாதுகாத்துக் கொள்வது என்பது இன்றைய ஊடகங்களுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஊடகங்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்குமான வழிமுறைகள் குறித்து ஆழமாக ஆலோசித்து பொருத்தமான தீர்வுகளை அடையாளம் காண வேண்டியது காலத்துக்கு ஏற்ற தேவையாகும். இதனை முன்னிட்டு இந்திய பத்திரிகை கவுன்சில் 2025 ஆண்டிற்கான தேசிய பத்திரிகையாளர் தின கருப்பொருளாக அதிகரித்து வரும் தவறான தகவல்களுக்கு மத்தியில் பத்திரிகைகளின் நம்பகத்தன்மையை பாதுகாத்தல் என்கின்ற தலைப்பை தேர்ந்தெடுத்திருப்பது மிகவும் பொருத்தமானதாகும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, உண்மை காலத்தால் அழியாதது, நம்பகத்தன்மை விலை மதிப்பற்றது என்பதை நினைவூட்டுவதாக அமைந்துள்ள இந்த கருப்பொருளை முன்னிறுத்தி தங்கள் கடமைகளை பத்திரிகையாளர்கள் மேலும் செம்மையாகவும் பொறுப்புடனும் மேற்கொள்ள வேண்டும் என்று தனது பத்திரிகை செய்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தனது அன்பான தேசிய பத்திரிகையாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற பழங்குடியினர் கௌரவ தின விழா 2025 இன்று நடைபெற்றது. புதுச்சேரி புசி வீதியில் உள்ள கம்பன் கலையரங்கத்தில் சனிக்கிழமை பகவான் ஸ்ரீ பிர்சா முண்டா 150வது பிறந்த ஆண்டின் நிறைவினை பறைசாற்றும் வகையில் பழங்குடியினர் கௌரவ தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி விழாவிற்கு தலைமையேற்றார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுவை தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நல செயலாளர் டாக்டர் முத்தம்மா உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஆதிதிராவிடர்கள் மற்றும் பழங்குடி இனத்தவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதி பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் தனியார் மதுபான கடையை அகற்றக் கோரி உழவர்கரை தொகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மதுபான கடையின் விரிவாக்கம் செய்வதற்காக கடையின் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மதுபான கடையை அகற்றக் கோரி கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் உழவர்கரை பேருந்து நிறுத்தம் என்ற பேனரை கையில் பிடித்தபடி மதுக்கடைக்கு எதிராக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் தொடக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அவனி கலை பண்பாட்டு சங்கத்தின் தொடக்க விழா 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் பெயர் பலகையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மேனாள் சட்டப்பேரவைத் தலைவர் VP சிவக்கொழுந்து முன்னிலையில் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் வாழ்கின்ற தமிழ் அறிஞர்கள், கலைஞர்கள் திரளானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கலைஞர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அளவிலான
ஆயுள் காப்பீட்டு சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி அரசு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் கலைஞர்கள் தங்கள் வாழ்வில் மேம்படவும் பல சிறப்பான திட்டங்களை செய்து வருகிறது என்றும் இந்த அரசு கலைஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மேனாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், வரலாற்று திரைப்பட இயக்குனர் ரவி என்கின்ற குணவதி மைந்தன், தொழிலதிபர் அருள் செல்வம், திரைப்பட தயாரிப்பு நிர்வாகி குமரன், முனைவர் சுபாஷினி, முன்னாள் இராணுவ அதிகாரி ஆலவந்தார், பேராசிரியர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர். பழனிவேலு மெட்ரிகுலேஷன் பள்ளியின் குழந்தைகள் நாள் விழாவில் சமூக சேவகர் முனைவர் சுந்தரமுருகன் சிறப்புரையாற்றினார். ஆன்மீக வள்ளல் தெய்வ திருவாளர் கெடார் சி. பழனிவேலு ஆசிரியர் ஐயா அவர்களின் ஆன்மா துணை கொண்டு இயங்கும் கண்டாச்சிபுரம் பழனிவேலு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அம்முஸ் மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் அமுதவாணி அவர்களின் தலைமையில் பள்ளி வளாகத்தில் குழந்தை பேறு வேண்டும் தம்பதியருக்கான இலவச மருத்துவ முகாமை பொதுமக்களின் நலனுக்காக பள்ளியின் தாளாளர் டாக்டர் ராஜேந்திரன் நடத்தினார். இந்த மருத்துவ முகாமில் 26க்கும் மேற்பட்ட தம்பதியர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் 870 குழந்தைகளுக்கும் கோலியனூர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சிவத்திரு சுரேஷ்பாபு அவர்கள் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி அரசின் சட்ட மொழிபெயர்ப்பாளரும் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனருமான சமூக சேவகர் முனைவர் சுந்தரராமன் விழாவில் கலந்து கொண்டு குழந்தைகள் தின விழா சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் டாக்டர் மூர்த்தி, அறநெறி நல்லாசிரியர் ராஜசேகர், அருணை அச்சக உரிமையாளரும் வாரியார் இலக்கிய பேரவை செயலாளருமான ரமேஷ், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக மண்டல ஒருங்கிணைப்பாளர் பேரணி ஆர். ரவி, வாரியார் இலக்கிய பேரவை துணைத் தலைவர் ஞான தேசிக பரமஹம்ச பாரதிதாசன், பள்ளி முதல்வர் வாசுகி, மேலாளர் மஞ்சுளா, ஆசிரியை பெருமக்கள் மற்றும் பள்ளி ஓட்டுநர்கள் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு டாக்டர் சுமன் அவர்களின் தலைமையில் நீரிழிவு நோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்துறை சிறப்பு நிபுணர்களை அழைத்து அவர்களின் அனுபவங்களையும் நீரிழிவு நோய்க்கான ஒரு புரிதலையும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் வகையில் டாக்டர் சுமன் ஏற்பாடு செய்திருந்தார். டாக்டர் சுமன் அவர்கள் பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துச் செய்கிறார் மற்றும் இந்த நாளில் யோகா, உடற்பயிற்சி, மனநிலையை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் சர்க்கரை நோயை மருந்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையின் மூலம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று விளக்கமும் அளிக்கப்பட்டது. டாக்டர் சுமன் அவர்களின் இந்த சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என அனைவரும் வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் அனைவரும் பயன் அடைந்துள்ளனர். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோணிராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக ராணே மெட்ராஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், பிளானட் தலைவர் சுவாமிநாதன், ஹரிகரன், HR ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி, துணைத் தலைவர் VS வெங்கடேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பள்ளி மாணவர்களின் பேச்சு, கவிதை, பாடல், பாடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் மாணவர்களின் ஆடல், கலை நிகழ்ச்சிகள், தேசத் தலைவர்கள் போன்று வேடமணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ராணே மெட்ராஸ் சார்பில் டி-ஷர்ட், பேண்ட் ஆகியவை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டியிலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் பரிசு பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக குடை வழங்கப்பட்டது.
நிறைவாக இனிப்புகள் வழங்கி விழா இனிதே நிறைவு பெற்றது. பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் தொகுதி மேம்பாட்டு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உடையார் தோட்டம் பகுதிக்கு உட்பட்ட அவைநகர் சந்திப்பிலிருந்து துறைமுக சாலை சந்திப்பு வரையிலான பிரதான சாலையில் வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2023-2024 கீழ் கடந்த அக்டோபர் மாதத்தில் தொடங்கப்பட்டன. இந்த பணிகளுக்கான பூமி பூஜையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்கள் சிறப்பு விழாவாக நடத்தி பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு பொதுமக்களையும் சந்தித்து பணிகள் குறித்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். பணிகள் தாமதமின்றி விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது தொகுதி துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர் ராகேஷ் உள்ளிட்டோர் எம்எல்ஏ அவர்களுடன் இணைந்து கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிருஷ்ணகுமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அருண்குமார் மற்றும் தொழிலதிபர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. முன்னதாக மழலை வகுப்பு மாணவர்களுக்கு மாறுவேட போட்டி நடைபெற்றது. மழலை செல்வங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தேசிய பத்திரிகையாளர்கள் தினம். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஊடகத்துறையினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவையில் அரசு சார்பில் பழங்குடியினர் கௌரவ தின விழா, முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. புதுவையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தனியார் மதுபான கடையை அகற்ற கோரிக்கை, பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.